ஹாய் ஹலோ வெல்கம் டு ஹோம்லி கிச்சன். இப்போ நம்ம மஷ்ரூம்லேயே ஆயிஸ்டர் மஷ்ரூம் இதோ பாருங்கள். இதை நான் கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். கட் பண்ண லேசாக பிச்சாலே இது வந்துடும். அதை வச்சு சுக்கா மாதிரி பண்ண போகிறோம். இது நல்லா 2-3 தடவை அலம்பி வச்சுருக்கேன். இதில் சாம்பார் வெங்காயம் நல்லா ஒரு 15-20 சாம்பார் வெங்காயமும், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமேட்டு 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். நல்லா கொஞ்சம் நிறைய எண்ணெய் விடணும். நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் தாளிக்கெல்லாம் எதுவும் வேண்டாம். இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம அந்த வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுடலாம் ஸ்ட்ரைட்டாக. அது மட்டும் இல்லை, இதில் நம்ம இந்த மாதிரி நல்லா பாட்டம் நல்லா கனமாக இருக்கிறது. ஏன்னா நம்ம இது எண்ணெயிலே வதக்க போகிறோம். அந்த மாதிரி இருக்கிறது யூஸ் பண்ணால் தான் நமக்கு வதங்க ஈஸியாக இருக்கும். நமக்கு எண்ணெய் இன்னும் கொஞ்சம் லைட்டாக காயணும். அதுக்குள்ளே போட்டுட்டு நீங்கள் எண்ணெய் காய்ஞ்ச உடனே போடுங்க. இது நல்லா வதங்கட்டும். அது மட்டும் பாருங்கள், நல்லா வதங்கணும். ஸ்லோலியே வச்சு பண்ணணும். அது அந்த மஷ்ரூம் போட்டதுக்கப்புறம் ஃபுல் சிம்மில் வச்சுட்டு, இப்போ நான் மீடியமில் வச்சுருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் சிம்மில் வச்சு வதக்கிட்டுருக்கேன், பாதி சிம்மில். அதுக்கப்புறம் நம்ம மஷ்ரூம் போட்டுட்டு ஃபுல் சிம்மில் வச்சுட்டு உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கணும். பாருங்கள், வெங்காயம் ஒரு பாதி வதங்கிட்டு இப்போ நம்ம அந்த மஷ்ரூமை சேர்க்கணும். இது இங்கிலீஷில் ஆயிஸ்டர் மஷ்ரூம் சொல்லுவாங்க. தமிழில் எனக்கு தெரியல, தெரிஞ்சு சொல்லுங்கள். இந்த மஷ்ரூம் போட்டுட்டு இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, உப்பு அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல போட்டுக்கோங்க. இப்போ இதை எண்ணெயிலேயே நம்ம அப்படியே ஃபுல் சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக வதக்கிட்டே இருக்கிறோம். இப்போ லாஸ்ட்டாக நம்ம இறக்கும்போது கொஞ்சம் மிளகுத்தூள் போட போகிறோம். அதனால தான் பச்சை மிளகாய் நான் 2 போட்டிருக்கேன். நீங்களும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதில் தண்ணிலாம் வரும் இல்லையா, அதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இறங்கிறதுக்கு முன்னாடி தான் நம்ம மிளகுத்தூள் போடணும். இப்போ அதை அப்படியே ஸ்லோவில் நல்லா ஃபுல் சிம்மில் வச்சு வதக்குங்க. சூப்பராக. நீங்கள் பாருங்கள், இதில் எவ்வளோ தண்ணி வருது பாருங்கள். நான் தட்டு போட்டு மூடி வச்சு தான் வதக்குறேன். நீங்கள் தட்டு ஓப்பனில் வைக்காமல் நீங்களும் மூடி வச்சு வதக்கிட்டே இருங்க. லாஸ்ட்டாக தண்ணிலாம் சுண்டினதுக்கப்புறம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஓப்பனில் வச்சு வதக்குங்க. நடுவில் ஓப்பன் பண்ணி அதை கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், தண்ணி எல்லாம் வதங்கிட்டு பாருங்கள். இதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு நம்ம பெப்பர் போட்டுட்டு இறக்கிட வேண்டியது தான். ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். அவ்வளோதான் பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதை அதில் போட்டுடலாம். அந்த மிளகாத்தூள் போட்ட உடனே ஒரு 2 நிமிஷம் கூட 2 நிமிஷம் கூட 1 மினிட் போதும். மிளகுத்தூள் கசந்துடும் ரொம்ப நேரம் நீங்கள் வதக்க வைக்கணுங்க. அதனால் இப்போ ஒரு நிமிஷம் கரெக்டாக வதக்கிட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட மஷ்ரூம் சுக்கா பெப்பர் போட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்த்துட்டு இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.